பட்டுள்ள செனாப் ரயில் பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செனாப் ஆற்றின் மீது 359 மீட்டர் உயரத்திற்கு கட்டப்பட்டுள்ள செனாப் பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தேசிய கொடியை ஏந்தியபடி பாலத்தின் மீது அவர் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இப்ப செனாப் ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி தற்போது திறந்து வைத்திருக்கிறார். பல்வேறு திட்டங்களையும் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் முதல் முறையாக சென்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி சற்று நேரத்திற்கு முன்பாக ரியாசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய உலகின் மிக உயரமான ரயில்வே பாலமான செனாப் ரயில்வே பாலத்தை திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை இப்ப நீங்க திரையில பார்க்க முடியும். பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார், மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கார். அஸ்வினி வைஷ்ணவிற்கு அருகில் ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. பிரதமர் நரேந்திர மோடி ரிப்பன்களை வெட்டி அந்த செனாப் ரயில்வே பாலத்தை திறந்து வைத்ததற்கு பிறகாக நாட்டினுடைய மூவர்ண கொடியை கையில் ஏந்தியபடி செனாப் நதியில நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்காங்க. இப்ப நீங்க இன்னொரு காட்சிகளை பார்க்க முடியும். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு குறிப்பிட்ட ரயில்ல அமர்ந்து பயணிக்கக்கூடிய காட்சிகள். இதில் ரயில்வேல இது இன்ஸ்பெக்ஷன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி இது ஆங்கிலத்துல அழைப்பாங்க. இதுல பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக மறுமுனையிலிருந்து ஒரு பக்கம் இது ஸ்ரீநகர்ல இருந்து ஜம்மு நோக்கி செல்லக்கூடிய வழித்தடம், அது ஒரு முனையிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி சாலை மார்க்கமாக வர முடியாது என்ற ஒரு காரணத்தினால் இந்த இன்ஸ்பெக்ஷன் வெஹிக்கிள் சொல்லப்படக்கூடிய இந்த ரயில் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி ரயில்வே பாலத்திற்கு நடுப்பகுதி வரை வந்தார். அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ரயில்வே பால திறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்கு பிறகாக மீண்டும் அதே அந்த இன்ஸ்பெக்ஷன் வெஹிக்கிள்ல பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய ரயில்வே அமைச்சர், ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உள்ளிட்டோர் எல்லாம் அமர்ந்து அந்த பயணிக்கக்கூடிய காட்சிகளையும் மத்திய ரயில்வே அமைச்சகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த செனாப் நதியை பொறுத்தவரையிலுமே ஜம்மு காஷ்மீர் ஒரு மலைப்பாங்கான பகுதி, இயற்கை பேரிடர்களால் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. எனவே இந்த இயற்கை பேரிடர்களை தாங்கக்கூடிய வகையில் இதனை கட்டமைக்க வேண்டும் என்பதால் மத்திய ரயில்வே அமைச்சகத்தினுடைய திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் 8 ரிக்டர் அளவுகோல் வரை நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் இந்த செனாப் நதி மேல் கட்டப்பட்டுக்கூடிய இந்த ரயில்வே பாலம் என்பது சிறிதளவும் கூட சேதங்கள் அடையாது. இதே போல 260 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசினாலும் கூட அந்த காற்றின் சக்தியை எல்லாம் தாக்குப்படுத்தி இந்த செனாப் நதியின் மீது கட்டப்பட்டக்கூடிய இந்த குறிப்பிட்ட ரயில்வே பாலமானது தாங்கும் திறன் கொண்ட வகையில அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயில்வே பாலத்தினுடைய காலம் என்பது 150 ஆண்டுகள் கடந்தும் இந்த ரயில்வே பாலம் கட்டப்பட்டது எப்படியோ அதே வலிமையோடு இருக்கும் என்பதால் மத்திய ரயில்வே அமைச்சகம் வழங்கியிருக்கக்கூடிய தகவல். குறிப்பாக 28,000 டன் இரும்பு பொருட்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கூடிய இந்த ரயில்வே பாலம் என்பது ஜம்மு காஷ்மீரினுடைய பொது போக்குவரத்து மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பிற பகுதிகளோடு ஜம்மு காஷ்மீரை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பாலமாக இது அமைந்திருக்கிறது என்பதும் பிரதமர் நரேந்திர மோடியும் தெரிவித்திருந்தார். அதே போல மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் தெரிவித்திருந்தார். இந்த ரயில்வே பாலம் என்பது திறக்கப்படுவதற்கு முன்னதாக கடந்த 3 மாதங்களாக சோதனை ஓட்டங்கள், பல்வேறு ஆய்வுகள் எல்லாம் நடத்தப்பட்டிருந்த நிலையிலே இன்றைய தினம் சற்று நேரத்திற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி அந்த ரயில்வே பாலத்தை திறந்து வைத்ததோடு அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணிகள், அதே நேரத்தில் இந்த மலைமுகடான பகுதிகளுக்கு இடையே இந்த ரயில் பாலம் அமைக்கப்பட்டதன் போது அந்த பணியில ஈடுபட்டிருந்த ஆய்வாளர்கள், ரயில்வே பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்டோரையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசியிருந்த நிலையிலே சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த செனாப் ரயில்வே பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கம்பிவழி பாலம், இன்னொரு பாலம், இங்கிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அஞ்சி பாலம் என்கிற ஒரு பாலத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்தியாவிலே முதல் கம்பிவழி ரயில் பாலம், அதில் நீங்க அடுத்து வரக்கூடிய காட்சிகள்ல நீங்க பார்க்க முடியும். ஒரே தூண்ல 193 மீட்டர் உயரமுள்ள ஒரு ராட்சச தூண்ல 96 கேபிள்களை, பெரிய பெரிய கம்பிகளை இணைச்சு அந்த பாலம் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கும். இது இந்தியாவினுடைய ரயில்வேயினுடைய மிக 2 முக்கியமான திட்டங்கள்ல ஒன்று அப்படின்றதையும் மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்திருந்த நிலையிலே அதில் முதல் திட்டமான செனாப் ரயில் மீது உலகத்திலேயே மிக உயரமாக கட்டப்பட்டிருக்கூடிய ரயில்வே பாலத்தை சற்று நேரத்திற்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த காட்சிகள் தான் இப்ப பிரதமர் அலுவலகம் வழங்கியிருக்கக்கூடியதன் அடிப்படையில் இப்ப நம்ம திரையில பார்க்க முடிகிறது. பூர்ணிமா. யோகேஸ்வரன், தற்போது இந்த செனாப் பாலம் மட்டும் இல்லாம வந்தே பாரத் ரயில் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு இன்னைக்கு அர்ப்பணித்திருக்கிறார் பிரதமர் மோடி. இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன?
பூர்ணிமா, பிரதமருடைய இன்றைய பயணம் என்பது சுமார் 46,000 கோடி ரூபாயில் என புதிய திட்டங்களும் தொடங்கி வைப்பது, அதே போல ஏற்கனவே மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களை தொடங்கி வைப்பது, இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுல முதல் நிகழ்ச்சியா தான் இப்போது ஜம்மு காஷ்மீருடைய ரியாசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த செனாப் ரயில்வே பாலம் அப்படின்றது திறக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 5 பாலம் திறப்பு விழா என்பது இருக்கிறது. இதனை தவிர முக்கிய ஒரு திட்டமாக ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரை இணைக்கக்கூடிய உத்தம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில்வே இணைப்பு திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையிலுமே அனைவரும் அறிந்த ஒன்றுதான், சமதள படுக்கைகள் இல்லாத ஒரு மலைமுகடான முழுவதுமான ஒரு பகுதிகள். இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் ரயில்வே பணிகளை மேற்கொள்வது சவாலான விஷயம் அப்படின்றத முன்பு மத்திய ரயில்வே அமைச்சகம் கூட தெரிவித்திருந்தது. இருந்தாலும் கூட இந்தியாவோடு ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு வகையில பொது போக்குவரத்து, சாலை போக்குவரத்து ஏற்கனவே மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ரயில்வே போக்குவரத்தையும் சீர்படுத்த வேண்டும் என்ற வகையில உத்தம்பூர் ஸ்ரீநகர் மற்றும் பாரமுல்லா இடையே அந்த ரயில்வே இணைப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். 36 சுரங்கப்பாதைகள், அதாவது 36க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மலைகளை குடைந்து சுரங்கப்பாதைகளை ஏற்படுத்தி 272 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே வழித்தடத்தை தான் பிரதமர் நரேந்திர மோடி சற்று நேரத்துல தொடங்கி வைக்க இருக்கார். இதுல 943 பாலங்கள் அப்படின்றது இடம்பெற்றிருக்கு. நம்ம முன்பே சொன்னது போல இது மலைப்பாங்கான இடங்கள்ல இந்த ரயில்வே வழித்தடங்கள் அமைக்கப்பட இருப்பதால் அதிக அளவுல பாலங்களும் சுரங்கப்பாதைகளும் தான் இருக்குது. அந்த அடிப்படையில் 943 பாலங்கள் மற்றும் 36 சுரங்கப்பாதைகளோடு கூடிய 272 கிலோமீட்டர் வழித்தடங்களை கொண்ட உத்தம்பூர் ஸ்ரீநகர் மற்றும் பாரமுல்லா ரயில்வே இணைப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்திற்கு பிறகாக தொடங்கி வைக்க இருக்கார். இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படும் போதே பிரதமர் நரேந்திர மோடி 2 வந்தே பாரத் ரயில் பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். ஒரே வழித்தடம் தான், ஆனால் எதிரெதிர் மார்க்கம் என்பதால் அது 2 வந்தே பாரத் ரயில்கள் என்பதை மத்திய ரயில்வே அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வழித்தடங்கள் என்றால், ஸ்ரீ மாதா தேவி கத்ரா ரயில் நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய வந்தே பாரத் ரயில் ஸ்ரீநகர் வரைக்கும் சென்றடையும். இப்ப நீங்க பார்க்கிறீங்களா திரையில் இந்த பாலங்கள், இந்த பாலத்தின் வழியாக அது சென்றடையும். இதே போல ஸ்ரீநகர் தொடங்கி மறுமார்க்கமாக ஸ்ரீ மாதா வைஷ்ணவ் தேவி கத்ரா ரயில் நிலையம் வரைக்கும் மறுமார்க்கமாக இன்னொரு வந்தே பாரத் ரயிலையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். எனவே இறுதியான நிகழ்ச்சியாக இந்த 2 வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியது, சுற்றுலாவை மேம்படுத்தக்கூடியது, மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, இப்படியாக முன்வைத்து பல்வேறு நலத்திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி புதிய நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதே நேரத்தில் ஏற்கனவே மத்திய அரசால் ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கார். இது அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. சரியா 1 மணி வரைக்கும் பிரதமருடைய அந்த பயண திட்டங்கள் என்பது ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் சரி மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.